ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. கஞ்சி தோசை எங்கள் வீடுகளில் பாரம்பரியமாக நாங்கள் செய்கிற தோசை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும் பச்சரிசி தாங்க, வேறு இட்லி அரிசியோ பருப்போ கிடையாது. 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த தண்ணி வடிச்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஒரு 2 hours ஊற வச்சா போதும். இப்போ பாருங்கள், அந்த ஊறின அரிசியில் தண்ணியை நல்லா வடிக்க போகிறோம். ஒரு 10 minutes கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அரிசி மட்டும் ஈரமாக இருக்கும். இந்த ஈர அரிசியை தான் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அம்மா தான் இன்றைக்கி எனக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ மிக்சியில் வந்து நல்லா இடியாப்ப மாவுலாம் அரைக்கிற மாதிரி நல்லா அரைக்கிறோம். பாருங்கள், நான் திறந்து பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கிறோம். நல்ல மாவு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு மாவு மாதிரி வந்தால் போதும். ஸோ இப்போ இந்த ஈர அரிசியை நம்ம சல்லடையில் போட்டு நல்லா ஜலிக்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டாங்க. பாருங்கள், சலிச்சிட்டோம். இந்த நொய் இருக்குது, இது வந்து சலித்த மாவு. இந்த பக்கம் கொஞ்சம் நொய் இருக்குது. இது அப்படியே வச்சுக்கலாங்க. திருப்பியெல்லாம் மிக்சியில் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் நமக்கு நொய் வேண்டும். இப்போ அந்த நொய் இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. 1 கப் அளவுக்கு இருக்குது. 1 கப்பை விட ஜாஸ்தி இருக்குது. ஸோ 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்தாங்க. பட் ஆக்சுவலி ஒரு 3 கப் போட்டிருந்தால் சரியாக இருந்திருக்கும். தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதித்த பின்னாடி அந்த நொய் இருக்கு இல்லைங்களா, அரிசி நொய், அதை கொட்டி நல்லா கை விடாமல் கிளறணும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கட்டி தட்டிடும். உப்புமா மாதிரி கட்டி கட்டியாக நின்றுடும். அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பாருங்கள், அப்படியே உடச்சி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்து வந்துடும். உப்பு கூட நம்ம இன்னும் எதுவும் போடலைங்க. அவ்வளோதான், நம்மளுடைய இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சரிசி மாவும் ரெடியாக இருக்குது, கஞ்சியும் ரெடி. 1 hour later. மெயின் டிப் என்னென்னா, கஞ்சி வந்து நல்லா ஆறணுங்க, சூடாக இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு 1 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா நல்ல சூடெல்லாம் போய் சில்லுன்னு இருக்குது. இப்போ அந்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கல் உப்பு போட்டு அம்மா கலக்கிறாங்க. அதுலேயே அந்த அரிசி மாவையும் போட்டு பிசைகிறாங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாக போட்டிருந்தா கஞ்சி வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம இப்போ வந்து வேணும்னா நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த அரிசி மாவெல்லாம் ஃபுல்லாக அந்த கஞ்சியில் மிக்ஸ் ஆகணுங்க. பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா பிசைஞ்சு விடுறாங்க. பாருங்கள், ரொட்டி மாவு மாதிரி இருக்குது. இது உப்பு போட்டிருக்கறனால அதுலேயே தண்ணி விடும். ஸோ அந்த பிசைஞ்சதை எடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி ஓவர் நைட் விட்டுறோங்க. The next day. அடுத்த நாள் காலையில் பாருங்கள், அதுவே லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? நம்ம இப்போ வந்து வேணுங்கிற அளவு இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இது தோசையும் கிடையாது, ஆப்பமும் கிடையாது. 2க்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இந்த நீர் தோசைன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு திடீர்னு இது ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதுதான் அம்மாவை செஞ்சு காமிக்க சொன்னேன். இது திருப்பி கூட போடணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே கூட எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பணியாரம் சுட்டால் சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் இட்லி மாவே போட மாட்டாங்க எங்கள் வீடுகளில். இந்த மாதிரி தான் கஞ்சி தோசை ரெகுலராக செய்வாங்க. தெரியுதுங்களா? தின்னாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தால் நல்ல மெல்லிசாக சூப்பர் டேஸ்டியான தோசை ரோஸ்ட் மாதிரியும் வருங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸி டு டைஜஸ்ட் ஆல்சோ. இன்றைக்கி நான் வந்து சட்னி, நிறைய வகை சட்னி, சாம்பார் எல்லாத்தோடையும் சர்வ் பண்ணேன். இது தாளித்து விட்டு பணியாரம் செஞ்சால் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.